சனிக்கிழமை அவர் பேசி முடிச்சாருன்னா, ஆ. ஞாயித்துக்கிழமை அடுத்த ஒரு வாரத்துக்கு ஒரு பெரிய விவாதத்தை ஏற்படுத்தும் பொருளா அவர் ஒரு விவாதம் ஏற்படுத்தவே இல்லையே. என்ன விவாதம் ஏற்படுத்தியிருக்கு? ஆ? நேர் இவர் திருச்சியில கூட்டம் போட்டு நேருக்கு எந்த பயம் இல்ல. ம். மகேஷ் பொய்யாமொழிக்கு எந்த பயம் இல்ல. ம். அப்ப யாருக்கு பயம்? பிஜேபிக்கு எந்த பயம் இல்ல. அதிமுகவுக்கு எந்த பயம் இல்ல. யாருக்கும் எந்த பயம் இல்ல. இல்ல ஒட்டுமொத்த பார்வைய தம் பக்கம் திருப்புறாருல்ல விஜய். ஏங்க விஜயகாந்த் திருப்பாத கூட்டமா? சொல்லுங்க. இதே கூட விஜயகாந்த் கூட்டத்தை திருப்பினாரா இல்லையா? இல்ல சார், இந்த கூட்டம் விஜய் அரசியலுக்காக வர்ற கூட்டம். அவருடைய அரசியல் கட்சி தலைவரா அவர் வராரு, பிரச்சாரத்துக்கு வராரு, அப்ப கூடுற கூட்டம். இதே கூட்டம் மத்தவங்களுக்கு கூடுறதுக்கும், விஜய் கூடுறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குல்ல சார். இது அரசியலுக்காக கூடுற கூட்டம் இல்ல. இல்ல. விஜயகாந்துக்கு இதை விட அதிகமா கூட்டம் கூடுச்சுங்க. ஆ. விஜயகாந்த் நடிகராவா கூட்டம் கூடுச்சு? நாக்க துருத்தி சண்டைக்கு போகக்கூடிய ஆள் யாரு? விஜயகாந்த். சரி. விஜயகாந்தனுடைய தில்லுல 10% கூட இல்லை விஜய்க்கு. 10% கூட இல்லை. விஜயகாந்துடைய தில்ல நீங்க மதிக்கணும். எங்க? சட்டசபையில் நான் நேரா பார்த்தவன். கோயம்புத்தூர் எம்எல்ஏவா இருந்தார் சின்னசாமி. அவர் தொழிற்சங்கவாதி. அவர் தான் சொல்றாரு, ஏய் குடிகாரா உட்காருனாரு. தொலைச்சல் விட தொலைச்ச உன்னைய நாக்க துருத்திட்டு இப்படி பேசினவர். நீ வெளியே வா, உன்னை பார்த்துக்கிறேன். யாரு? விஜயகாந்த். ஜெயலலிதா மிரண்டு போய் உட்கார்ந்துருந்து பக்கத்து உட்கார்ந்த துரைமுருகன் இப்படியே பார்த்தார். என்னடா நடக்குது? சட்டசபையே அதிர்ந்து போனது. தொலைச்சிரு. இது இயல்பா வர்றது. பெரியார் தான் சொல்லுவான், தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகுதொழும், மணக்குகையில் சிறுத்தை இழும். அந்த கிழவன் சொன்னதுதான். அது எங்க இயற்கையா வரணும். அதே போல விஜயகாந்த். நீங்க அதெல்லாம் வரலாறு மறக்கவே முடியாது. விஜய் அப்படி ஏதாவது சொல்லுங்க.